எல்லாமே ஒர்க் பண்ணுது. ட்ரைலர் பார்க்கும்போது பசங்க படுற கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாமா. உங்களுக்கு எத்தனை ரிலேட் ஆச்சு படம்? எனக்கு இன்னும் அந்த லைஃப்குள்ள போனதானே பார்த்தவங்களோட லைஃப் ஏதாவது கண்டுபிடிக்க இல்ல அப்பெல்லாம் அவங்கவுங்க லைஃப் அவங்க பார்த்தாதான் நம்ம உள்ள எல்லாம் எட்டிலாம் பார்க்க கூடாது, தப்பு இது. டைலாக்ல சூப்பரா இருக்கு. சீரியஸா படம் நல்லாவே இருக்கு. சில ஜோக்கு எல்லாமே ஒர்க்கடா இருக்கு படத்துல. ஓகே, பொறுமையா உட்காந்து பாருங்க. அவர்தான் ப்ரோ ஹீரோ. சீரியஸா அவர் பண்ண படத்துல இது நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அவர் தான் ஹீரோன்னு இவரை மறந்துட்டு அவரை தான் பார்ப்போம் நம்ம. நல்லா இருக்கு. இல்லாதது ஆண்களுக்காக ஒரு தானை தலைவன் கிளம்பி வந்திருக்காரு ரியோ அண்ணன். படம் வேற லெவலு. என்னன்னா இப்ப வந்து ஆண்களுக்காக எங்கேயுமே ஒரு நீதியும் கிடையாது, நியாயமும் கிடையாது. அது கோர்ட்டுக்கு போனாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, பெண்கள் ரொம்ப நிறைய பேர், எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல, நிறைய பெண்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு செருப்படியா இந்த படம் வந்திருக்கு. நிறைய பொண்ணுங்க டைவர்ஸ் கேட்டு நிறைய பசங்களை ரொம்ப பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா இவங்க விருப்பப்பட்டு பண்ணிக்கிற மாதிரி பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு 2-3 மேரேஜ் பண்ணிட்டு ஏமாத்துறது அதெல்லாம் இதுல காட்டல. அந்த மாதிரியே நிறைய போயிட்டு இருக்கு. ஆண்களுக்காக தானே தலைவன் வந்திருக்காரு. ரொம்ப சூப்பரா இப்ப ரியலா நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா ஒழுங்கா புரிஞ்சுக்காததுதான். இப்ப பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்றது வந்து நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா பெண்களோட அநியாயம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப ஆண்கள் போயிட்டு ஒரு ஸ்டேஷன்ல எது சொன்னாலும் அவங்க வந்து எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. கோர்ட்ல சொன்னாலும் ஒரு பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றதால இதை வந்து இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய ஆண்களை ரொம்ப படுத்திட்டு இருக்காங்க. வச்சு செய்யறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்கள், என்னோட அண்ணன்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதை ரியோ அண்ணன் சூப்பரா காட்டிட்டாரு. இப்பதான் பார்த்து பேசிட்டு வர அண்ணன்கிட்ட. அண்ணனோட ஃபேன், அவருக்கு என்ன நல்லா தெரியும். வேற லெவல் நான் படம் அப்படின்னு. உண்மையா இப்ப நடந்துட்டு இருக்கிறது நிறைய டைவர்ஸ்க்கான காரணமே தான். சமைக்க மாட்டாங்க, துணி துவைக்க மாட்டாங்க, அந்த சுவிட்சு கூட அவங்களால போட முடியாது. எல்லா வேலையும் நம்ம தான் காய்கறி அரிஞ்சு கொடுக்கணும், நம்மளே சாப்பாடு வாங்கி தரணும். இல்ல சுவிட்சில ஆர்டர் பண்ணிப்பாங்க. இவங்க 11 மணிக்கு வந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது, 10 மணிக்கு வந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி என்னன்னா எல்லா வேலையும் ஹோட்டல்லயே ஆர்டர் பண்ணிக்கணும். இவங்க எங்கெல்லாம் சுத்துறாங்களோ விட்டுறணும். நீ வந்து காலையில போகாத, மதியானம் போகாத, இந்த கதைலாம் எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாக்குறோம்னாலும் அவங்க வந்து நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அதையும் நம்ம கண்டுக்கூடாதுன்னு. ஆக மொத்தம் நம்ம புருஷன் கிடையாது, ஒரு வேலைக்காரன். இந்த மாதிரி பிரச்சனையாலே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்காம இருக்காங்க, இன்க்ளூடிங் மீனு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் திருந்தணும்ன்றது வந்து இந்த படம் மூலியமா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பாவம்ன்றாங்கல்ல, அது கண்டிப்பா உண்மைதான். அந்த சாபம் கண்டிப்பா பெண்களை சும்மா விடாது. ஆண்களை ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த சாபம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த சாபத்தால அவங்களுக்கு தானா நடக்கும். எல்லாரும் திருந்துங்க. இந்த பஸ்ல வந்து ஆண்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களை எழுப்பி விட்டு சீட்டு கேட்பாங்க. அது வந்து பெண்களோட கெத்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுன்றத ரொம்ப சூப்பரா ஒரு சீனா காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். உண்மையிலே ஆண் பாவமா? உண்மையிலே பாவம் தான் ப்ரோ. உண்மையிலே ஆண் பாவம் தான் ப்ரோ. இந்த சட்டத்துல இருக்க லூப் ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பசங்க எல்லாம் பாவம் தான் ப்ரோ. ஏன்னா இந்த பொண்ணுங்கள்லாம் சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த போஸ்கோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறாங்க. பசங்களும் பார்த்தா உனக்கெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, போயிட்டு வா, டாட்டா பாய் பாய், அவங்க சொல்றதுதான் கரெக்ட். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சட்டத்தை இருக்கு. ஸோ அது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லுவோம். அதனாலதான் டைட்டிலே ஆண் பாவம் வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் குத்துக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்க. சட்டத்துல பார்த்தா அவங்களுக்கு மட்டும் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு ரியோ அந்த காம்போ எப்படின்னா ஜோல பார்த்தோம். ஓகே, இப்போ எப்படி இருக்க மாதிரி இருக்கா? நல்லா தான் ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க காம்போ என்னன்னு தெரியல ப்ரோ. ஒரு எப்படி வச்சாலும் கிளிக் ஆயிடுது அவங்க காம்போ. இந்த ஜோ வச்சப்போ கிளிக் ஆயிடுச்சு. இதுலயும் நல்லா கிளிக் ஆயிருக்கு. பார்க்கும்போது தான், படம் பார்க்கும்போது தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோ மூவா தான் இருக்கும். அதை வச்சு யாரும் இது பண்ண முடியாது. அப்புறம் போகும்போது அந்த வைப்லேயே கொண்டு போய் ஃபைனல் டச் சென்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவர் வந்து எப்படின்னா ஒரு மாஸ் கேரக்டர் மாதிரி காமிச்சிருந்தாங்க ப்ரோ. அந்த லாயர் அந்த இதுதான் பண்ணியிருந்தாரு. அதுல எந்த அளவுக்கு மாஸ் காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மாஸ் கேரக்டரா காமிச்சிருந்தாங்க. இந்த காமெடி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அவர் கூட இருக்கவங்க பண்ணிருக்காங்க. அவரு கொஞ்சம் காமெடி கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் மாஸ் கேரக்டர் மாதிரி. இவ்வளவு நாள் வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து காமெடியாவே அவர் வந்து காமெடி கொஞ்சம் சென்சிட்டிவா கொஞ்சம் ஒண்ணுமே வெகுலிய மாதிரி காமிட்டு இருப்பாங்க. இதுல எப்படின்னா அவர் தான் ப்ரோ ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டைலாக் பேசுவார் ப்ரோ. தியேட்டரே வந்து அந்த ஒரு டைலாக் ப்ரோ ஒரு 2 to 5 minutes இருக்கும். அந்த டைலாக் தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. பிளாஸ்ட் ஓவராலா ஆன்பாவம் உள்ளது. யாரெல்லாம் பார்க்கலாம், யாருக்குள்ள இந்த படத்தை இதுதான் ப்ரோ மெயின். இப்போ சில படம் எப்படின்னா கிட்ஸுக்கு எடுத்துருன்னு சொல்லுவாங்க.
சில பேர் அந்த இதுனா மென்ஸுக்கு எத்தேன் விமன்ஸுக்கு எத்தனை சொல்லுவாங்க. இதுனா எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. கிட்ஸ்ல இருந்து மென்ஸ் வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம், விமன்ஸும் பார்க்கலாம். ஏன்னா உமன்ஸுக்கும் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியுன்றது இருக்கும். மென்ஸுக்கு வந்து பாவமா இருக்காங்க, அவங்களுக்கும் இது புரியுற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஸோ ஒர்த் டு வாட்ச் ப்ரோ. கை தட்டு ப்ரோ. ஆண்பாவம் பொல்லாது பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு ப்ரோ? அதாவது நாங்கள் ரியல் லைஃப்ல என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணமோ அதை அந்த மனுஷன் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு ப்ரோ. நாங்கள் என்னென்ன பாவம், அதாவது நாங்கள் பாவம் எங்களுக்கு என்னெல்லாம் பாவம் செய்யப்பட்டுச்சோ அந்த பாவத்தை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு ப்ரோ. சரி, பேஸ் காமனாக ஒன்று சொல்ல போனா, இப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விடுறீங்க, கவர்மெண்ட்டே தான் உழுது, அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணாததா? எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? எங்களுக்கு கொடுத்த சீட்டு சேர்த்து எடுத்துக்கிறாங்க பஸ்ல, அதை கேட்டும் வாங்க முடியல. இதெல்லாம் எங்களோட பாவம். இதெல்லாம் நாங்க சொன்னா யாரும் கேட்கறாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்க பேசுனது கூட யாரும் யூடியூப்ல பார்க்க மாட்டாங்க. பொண்ணுங்க பேசினா கண்டிப்பா பார்ப்பாங்க. இதெல்லாம் எங்களோட பாவம். இந்த பாவத்தெல்லாம் வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு ப்ரோ. அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் அப்படின்னா எங்களுக்கு இதெல்லாம் நீங்க, அதாவது நாங்க பண்றதெல்லாம் ஃபெமினிஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து நாங்க இதெல்லாம் போடணும்னு நினைக்கிறோம், ஆனா நீங்க அலோ பண்ணாங்க, அலோ பண்ணாம இல்ல, அதை ஏத்துக்கிறதான டைம் எங்களுக்கு கொடுன்னு தான் கேட்கிறோம். அதை வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு ப்ரோ. ஆமா. அண்ட் முக்கியமா வந்துட்டு இந்த சட்டம்லாம் வந்து பெண்களுக்கு தான் வளைஞ்சு கொடுக்கும், ஆண்களுக்கு இல்லைங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி வாழைப்பழத்தை ஊசி ஏத்துன மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? உண்மையிலேயே அது உண்மைதான் ப்ரோ. அது ஒர்க் அவுட் ஆகல, உண்மைதான் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் இப்படி நடந்து போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கண் அடிச்சுன்னா, அதாவது நான் பொண்ணு பார்த்து பசங்க கூட போயிருப்பானுங்க, எதனா ஒன்று பண்ணிருப்பானுங்க, ஆனா என் மேலதான் பழி திரும்பும். நம்ம எதுவும் இப்ப பசங்களே கூட பொண்ணு பிரச்சனை எவனும் வரமாட்டாங்க. ஏன்னா இது என்ன பண்ண, நம்ம என்னதான் நம்மளோட இதை எடுத்து சொன்னாலும் பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் இந்தியன் கவர்மெண்ட் இந்த லாலாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் ப்ரோ. முழுக்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லா நாங்க தான் ப்ரோ ரொம்ப பாவப்படுறோம். அதாவது முன்னெல்லாம் வந்து பசங்க கழட்டி விடுற பொண்ணுங்களோட பொண்ணுங்க கழட்டி விடுற பசங்க தான் ப்ரோ அதிகமாயிட்டாங்க, ரொம்ப அதிகமாயிட்டாங்க ப்ரோ. படம் உண்மை நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். சாப்பிட்டேன் ப்ரோ. சாப்பிடல ப்ரோ. படத்தை பார்த்ததுல இருந்து ஒரே இதாயிடுச்சு ப்ரோ, அதனால டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நீங்க லவ் இது பண்றீங்களா? இல்ல ப்ரோ, இல்ல. சரி, இந்த படத்துல விக்னேஷ்காந்த் அவரோட ரோல் எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவர் ரோல் தான் கிளைமேக்ஸ்லயே வந்து எல்லாம் அழுகுறான் கத்துறான், ஒன்றும் பண்ண முடியல ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. பிளாக் ஷிப் டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங் நல்லா இருந்துச்சு. ரியோராஜோட சாங் வந்து செம்ம சாங் ப்ரோ. அவர் எழுதின சாங், ரியோராஜ் எழுதி இருக்கிற சாங் வந்து ரொம்ப சூப்பர் சாங். அப்புறம் வந்து நடுவில் ஒரு சாங், ஒரு லவ் சாங், அது வந்து ரொம்ப நல்லா சாங். ரொம்ப ஓகேவா ப்ரோ? சொல்லுங்க. ஆண் ஒரிஜினலாவே பாவம் தான். ஆமா ப்ரோ, கண்டிப்பா ஆண் பாவம். நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஆண் பாவம்ன்றதுக்கு. படத்துல வந்து நிறைய ஆண்கள் வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆயிட்டு படுற பாடம் வந்து கண்டிப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒன்று சொன்னாலும் தப்பு, சொல்லலைனாலும் தப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. விக்னேஷ்காந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து ரியோனாவோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தான் ஹீரோ மாதிரி. ரியோனா வந்து விக்னேஷ்காந்துக்கு பின்னாடி தான் இருப்பாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு ஃபுல் லென்த் டயலாக் இருக்கும். தெளிவா ஃபெமினிசம்னா என்ன எல்லாமே தெளிவா புரிய வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரியோவோட போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா விக்னேஷ்காந்த் இருக்கும். சோ இது ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ரியோ ஹீரோன்றதுக்காக செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் அவர் அந்த இது கதைக்கு தேவைன்றதுக்காக அவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்கான ரோலும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ரியோனா வந்து ஒரு ஷோல சொல்லியிருந்தாங்க விக்னேஷ்காந்த் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் ரோல் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவராலா இந்த படம் அனுபவம் போலாது யாரெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான படம். அது போக இப்ப ஏதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரீசெண்டா கல்யாணம் ஆகி ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்து மனஸ்தாபங்கள் இருந்தா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படத்து மூலியமாவும் ஜாலி ஆயிட்டு இந்த படத்துல சொல்ற கருத்தை வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையை அடுத்தடுத்து மூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். உண்மையா சொல்லணும்னா படத்துல வந்து ஆணும் பாவம் பெண்ணும் பாவம்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு என்னன்னா படம் நல்ல ஒரு காமெடியா சூப்பரா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ்லாம் வந்து நான் யோசித்தேன் கரெக்டாக கடைசியா ஃபெமினிசத்துக்கு அகேன்ஸ்டா தான் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா அதுதான் இல்லை. டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் இருக்கு அப்படிங்கிறதையும் பிளஸ் மைனஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாததுங்கிறத தாண்டி ஃபேக் ஃபெமினிசத்தினால
பெண்கள் எந்த அளவுக்கு பின்னாடி போறாங்கங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஃபெமினிசம்னா என்னங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திருக்காங்க. அதை காமெடியா சொன்னதுனால நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சீரியஸா சொல்லியிருந்தாங்கன்னா கொடி பிடிச்சிருப்பாங்க. ஆமா, actually அது ஒரு உண்மை தானே. ஏன்னா இப்ப ஒரு விஷயத்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொன்னா அது வந்து ஈஸியா அது ஆர்ச்சா சொன்னா தப்பா போயிடுது. இதுல எப்படி சொல்லியிருக்காங்க? இதுல வந்து கண்டிப்பா வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே ஒரு சில நேரத்துல எல்லாம் தெளிவா தோணும். ஏன் அப்படின்னா தெளிவா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கொடுக்குற கண்டென்ட் ஃபெமினிசம் கிடையாது. ஃபெமினிசம்ங்கிறது டோட்டலா வேற அப்படிங்கிற விஷயத்தையும் 1000 வருஷம் நம்ம அடிமைப்பட்டோங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம ஆண்களை அடிமைப்படுத்துறதுக்கு பேர் வந்து ஃபெமினிசம் கிடையாது அப்படிங்கிறதே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபெமினிசம் சொல்லி இன்னைக்கு எல்லாரும் போய் நிக்கிற ஒரே விஷயம் டிவோர்ஸ். அது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. செம்ம ஃபீலா இருந்தது உண்மையிலே படம். ஓகே, ரியோராஜ் அண்ட் விக்னேஷ்காந்த் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது? எனக்கு விக்னேஷ்காந்த் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவரு லீட் பண்ணிருக்காரு. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியோ அவர் ஹீரோ, செகண்ட் ஹாஃப்ல விக்கி தான் ஹீரோ. உண்மையிலே அவர் தான் ஹீரோ. அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம தூக்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ரெண்டு பேரோட ஈக்குவல் காம்பினேஷன் செம்மையா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலை கொடுத்தே செகண்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணது காரணமே அதுதான். பசங்களாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து தெளிவுபடுத்திருப்பாங்க. பசங்க வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போறதுக்கு காரணம் என்னங்கிறதையும், பெண்கள் எதனால வேலைக்கு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, எதனால ஃபெமினிசமா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே எனக்குமே ஒரு பயம் இருந்தது, ஃபெமினிசத்துக்கு அகைன்ஸ்டா தான் எப்படியும் படம் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனா அப்படி இல்லை. டோட்டலா எனக்கு ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆண்கள் சம்பாதிக்கிறது வந்துட்டு கம்பல்சரி, ஆனா பெண்கள் சம்பாதிக்கிறாங்க இல்ல ஒரு வேலைக்கு போறோம்னா அது சாதனையா பார்க்கப்படுதுன்னு. ஸோ அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க? ஆமா, அதுதான் உண்மை. ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா அதுதாங்க உண்மை. அப்படிதானே இப்ப நீங்களே யோசிங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண் வேலைக்கு போகணுமா போக வேண்டாமான்னு முடிவு பண்றது பெண்கள் கையில இருக்கு அப்படின்னா, ஆண் வேலைக்கு போகணுமா போக வேண்டாமான்னு முடிவு பண்றது அவன் கையில இல்லைல்ல, போய் தானே ஆகணும். அதுதானே உண்மை. அதுதான் இப்ப வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம எதை வந்து நம்ம ஃபெமினிசமா நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கணுமோ அதை வந்து திருப்பி ஆண்களுக்கு நம்ம பண்றோம். இது அதே இது ஏன்னா உங்களுக்கு நாங்க புரிய வைக்கிறோம்னு சொல்லி அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு ஒரு விஷயமும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. 50-50ங்கிறது வாழ்க்கை கிடையாது. 70 நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா நீ 30 நீ 70 இருக்கும்போது நான் 30 இருக்கேன்னு அந்த டிஃபரன்சியேஷன் பயங்கரமா இருந்ததுல. ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சது காரணம் அதுதான். வெறும் ஆண்கள் மட்டுமே பிளஸ் ஆனவங்க நல்லவங்க, பெண்கள் அப்படி இல்லை தப்பானவங்கன்னு காட்டல. பெண்களும் நல்லவங்க இருக்காங்க, தப்பானவங்களும் இருக்காங்க, அதே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்றதா வாழ்க்கைங்கிறத காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா ஆண் பாவம் தானே, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாவம் தான். பட் நம்ம வெளியில சொல்லிக்கிறது இல்ல. பட் இந்த படத்துல பேசியிருக்காங்க ஆண் பாவம்னா அது எந்த விதத்துல பாவம்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. பட் அந்த டைட்டிலுக்காண்டி வெறும் ஆண்களை பத்தி மட்டும் பேசாம அவங்க பண்ற தப்பையுமே பேசியிருக்காங்க. பெண்கள் மேல உள்ள தப்பையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபேக் ஃபெமினிசம் பத்திலாம் படத்துல இருக்கு. நம்ம முதல்ல அவங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர், ஃபேக் ஃபெமினிஸ்ட் எல்லாம் இந்த படம் பாருங்க, வாங்க பிரச்சனை பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, கோர்ட்ல கேஸ் போடுங்க, படத்துக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுங்க. பாவம் ரொம்ப சின்ன டீம், நல்ல விளம்பரம் கிடைச்சாங்கன்னா நிறைய பேர் படம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இன்வைட்டா நான் வைக்கிறேன். உண்மையான ஃபெமினிசம் அப்படின்னா என்ன? படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, என்ன சொல்லிருக்காங்க? அதாவது பெண்ணியம் அப்படின்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சுதந்திரம்ன்றதையும் தனியா இருக்கிறதையும் குழப்பிக்கிறாங்க. தனியா இருக்கிறது தான் சுதந்திரம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. சுதந்திரம்ன்றது நம்ம கூட கல்யாண வாழ்க்கையிலுமே அது இருக்கலாம். ஆண் கூட இருக்கும்போது அது அவங்களால அனுபவிக்க முடியும். ரெண்டாவது, அவங்க ஆண்கள் பண்றது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்றத வீம்புக்கு பண்றது அது கண்டிப்பா அது ஃபெமினிசம் கிடையாது. ஆண்களை தாண்டியுமே அவங்களால பண்ண முடியும். பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்கள் பண்றதுக்கு ஈக்குவலா நான் பண்ணக்கூடிய அத்தனை விஷயம் பண்றது தான் நான் ஃபெமினிசம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்க்கும் போதும் என்னோட சுதந்திரமா என்னோட சுதந்திரத்தை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சா அதுதான் ஃபெமினிசம். ரியோராஜ் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி செம்மையா இருந்தது. ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு 7-8 கேரக்டர்ஸ் தான் நான் விரல் விட்டு எண்ணிடலாம். ரியோ, மாளவிகா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த், ஷீலா, ஜென்சன் திவாகர், இவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்பா அம்மா வர கேரக்டர்ஸுமே எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்சன் வந்துட்டு ஒரு காமெடி தான். படம் முழுக்க நம்மள நிறைய இடத்துல சிரிக்க வைப்பாரு. மற்ற 4 பேருமே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல விக்னேஷ்காந்த் அவரோட அந்த சென்டிமெண்ட் சீன்ல எப்படி சூப்பரா இருக்கு. அவர் கிளைமேக்ஸ்ல பேசுனதுலாம் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லணும். அது அந்த மெசேஜ் வந்துட்டு ஆக்சுவலா ஆண்கள் பக்கம் மேல அப்படியே கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணாம 2 பக்கம் உள்ள தப்பையுமே வந்துட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். 2 பக்கமே அவங்களுக்கு புரிய மாதிரி அது 2 பக்கமும் அது வச்ச விதம் நல்லா இருந்தது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரான படமா மாறி இருக்கும். ஸோ அதை கையாண்ட விதம் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு சீன் அந்த 2 பக்கமும் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அதாவது ஆண்கள் மேல உள்ள தப்பையும் பெண்கள் மேல உள்ள தப்பையும் 2 விதமா அவங்களோட பார்வையை மாத்துற விதத்துக்கு அவங்க 2 சைட்ல வச்சிருப்பாங்க. அது எடுத்து போன விதம் நல்லா இருந்தது.